بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, பெண்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கு பெற்று இருக்கிறோம். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற நூற்களிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பெருநாள் தொழுகை நடத்துகிறார்கள். அதிலே ஆண்கள் பகுதிக்கு சென்று உரை நிகழ்த்துகிறார்கள். பின்பு பெண்கள் பகுதிக்கு நபி அவர்கள் வந்து உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்திவிட்டு நபி அவர்கள் பெண்களை நோக்கி சொல்கிறார்கள், உங்களைத்தான் நான் அதிகமாக நரகத்தில் பார்க்கிறேன். சொன்னது யார்? நபி அவர்கள். எந்த பெண்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள்? நம்மை போன்ற உங்களை போன்ற பெண்களை பார்த்து சொல்லவில்லை. தியாகத்தின் தலைமகளாக விளங்கிய நபி தோழியர்கள், மார்க்கத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர்கள், வணக்க வழிபாடுகள் அல்லது மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுகளிலே தடுமாற்றம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். அந்த நபி தோழியர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களைத்தான் நரகத்திலே அதிகமாக நான் பார்க்கிறேன். அப்பொழுது ஒரு பெண்மணி நபியிடத்தில் கேட்கிறார்கள். கன்னம் கருப்பு நிறத்துடைய ஒரு பெண்மணி நபியிடத்தில் கேட்கிறார்கள், பிம யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எதற்காக வேண்டி நாங்கள் நரகத்துக்கு போகணும்? ஆயிரக்கணக்கான மக்கள் வாழுகின்ற இந்த தேசத்திலே, பல்வேறு ஆண்கள் இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே பெண்களை பார்த்து எங்களை பார்த்து அதிகமாக நாங்கள் நரகத்துக்கு போவோம் என்று நபி அவர்கள் சொன்னீர்களே, அதற்குண்டான அர்த்தம் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், துக்ஸின்னல் லஅன, நீங்கள் நரகவாதிகள் அல்லது உங்களை அதிகமாக நான் நரகத்தில் பார்த்ததுக்கு காரணம் என்னவென்று தெரியுமா? நீங்கள் கூடுதலாக சாபம் விடுகிறீர்கள். எதற்கெடுத்தாலும் நாசமா போ, அப்படி போ, இப்படி போ, உருப்படுவானா, அழிஞ்சு போவான், வாயில வருகின்ற வார்த்தைகள் இதுதான். பிறரை சபிக்கக்கூடிய சாபமிடுகின்ற இந்த செய்திதான் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொன்னு என்ன? வதக்ஃபுர்னல் அஷீர, நீங்கள் கணவன்களுக்கு மாறு செய்கிறீர்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் தக்ஃபுர்ன மாறு செய்கிறீர்கள் என்று நபி அவர்கள் சொல்வார்கள். உடனே நபி தோழிகள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கா நாங்கள் மாறு செய்கிறோம்? அல்லாஹ்வையா நாங்கள் நிராகரித்து விடுகிறோம் என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள், இல்லை, உங்களுடைய கணவன்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள். அதையும் ரசூல்லா விளக்கி சொல்றாங்க. மாறு செய்றீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு நபி அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், ஒரு மனைவி இருக்கிறாள், கணவனுடைய பராமரிப்பில் கணவனுடைய செலவினத்தில் அந்த பெண் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். பல்வேறு விதமான உபகாரங்களை அந்த கணவன் அந்த மனைவிக்கு செய்கிறான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த கணவன் அந்த மனைவிக்கு ஏதாவது ஒரு விதத்திலே இடையூறு செய்துவிட்டால் அந்த பெண்மணி சொல்லுகின்ற அந்த வார்த்தை, உன்னோடு இத்தனை காலம் நான் வாழ்கிறேனே, உன்னோடு இவ்வளவு காலமாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, ஆனால் உன்னிடமிருந்து எந்த நன்மையும் நான் பெற்றதே இல்லை என்று அந்த பெண் அந்த மனைவி கணவனை பார்த்து சொல்லிவிடுவாள். இந்த ரெண்டு விஷயம்தான் நீங்க நரகத்துக்கு போறது. தான தர்மம் செய்யலாம், தொழலாம், ஏன் ஹஜ்ஜு கூட செய்திருக்கலாம், உம்ராக்கள் செய்திருக்கலாம், புனித ஸ்தலங்களுக்கு போய் வந்து இருக்கலாம். இவ்வளவு நன்மையான காரியத்தை நீங்கள் செய்து இருந்தாலும்
பெண் என்ற அடிப்படையிலே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மோசமான குணம். இது ஆண்கள்கிட்ட இந்த குணம் இல்லை, பெண்களிடத்தில் இந்த குணம் இருக்கிறது. அதனாலதான் நீங்கள் அதிகமாக நரகத்திற்கு செல்வீர்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு சந்தர்ப்பம். இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் நபி அவர்கள் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அது என்ன சந்தர்ப்பம்? ஒரு முறை நபி அவருடைய காலகட்டத்திலே சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சூரிய கிரகண தொழுகையை நபி அவர்கள் தொழுகிறார்கள். நீண்ட நேரம் ருக்கு செய்வது, நீண்ட நேரம் நின்று வணங்குவது, இந்த தொழுகைகளை முழுமையாக நபி அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். நிறைவேற்றிவிட்டு நபி அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு சின்ன உபதேசம் பிரசங்கமும் நபி அவர்கள் செய்கிறார்கள். சஹாபாக்கள் நபியிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தொழுது கொண்டு இருந்தீர்கள், நீங்கள் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சற்று நேரம் அப்படி முன்னால் போவதும், சில நேரங்களில் அப்படியே சஃப்ல இருந்து பின்னால் வருவதும் இப்படின்னு இருந்தீங்களே. ரசூலுல்லாஹ் அந்த தொழுகையை தொழுகிறாங்க. எந்த தொழுகை? கிரகண தொழுகை. தொழுது கொண்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ் அப்படி கொஞ்சம் முன்னால போறதும், அப்படியே கொஞ்ச நேரம் பின்னால வர்றதும் இப்படி இருந்தீங்களே, இது என்ன? எல்லா நேரத்தையும் நீங்க தொழுகை நடத்துறீங்க, மற்ற நேரத்தில் தொழுகிறது போன்று இன்னைக்கு நீங்க தொழல, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதே, என்ன? நபி அவர்கள் அதற்கு பதில் அளித்தார்கள், இல்லை, எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது, அதனுடைய கனி வகைகள் காட்டப்பட்டது, அது எனக்கு அருகாமையில் அப்படியே கொண்டு வரப்பட்டது. எனவே அந்த கனியை பறித்து விடலாம் என்றுதான் நான் சஃப்ல இருந்து கொஞ்சம் அப்படியே முன்னால போனேன். ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அந்த சொர்க்கத்தினுடைய கனியை பறித்து உங்களுக்கு நான் தந்திருப்பேன் என்றால், அதை நீங்கள் சாப்பிட்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பசியே ஏற்பட்டிருக்காது. இந்த ஆசையில தான் சொர்க்கத்தினுடைய அந்த கனியை பறிக்கலாம் என்று நான் முன்னால போனேன். ஆனா அல்லாஹ் உடனே அதை என்னிடமிருந்து உயர்த்தி விட்டான், அது என்னால எட்டி பறிக்க முடியவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் பின்னால வந்தான் தெரியுமா? சொர்க்கத்தை காட்டிய அதே இறைவன் தான் நரகத்தை என் கண் முன்னால் காட்டுகிறான். அதனுடைய வெப்பம், அதனுடைய கொடூரம், அதை தாங்க முடியாமல் அப்படியே நான் கொஞ்சம் பின்னால வந்துட்டேன். சொர்க்கத்தை காட்டும் போது அதனுடைய இன்பத்தை பார்த்தேன், கொஞ்சம் முன்னால நான் போனேன். நரகத்தை காட்டினான், அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை பார்த்து நான் அப்படியே பின்னால வந்துட்டேன். அப்படியே ஒவ்வொரு விஷயமா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க, பெண்களே, உங்களை நரகத்தில் அதிகமாக கண்டேன். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபி பெண்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்றால் நாங்க என்ன பாவம் செய்து விட்டோம், எதற்காக வேண்டி நாங்கள் இப்படி நரகத்திற்கு போக வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இரண்டு பாவங்கள் செய்கிறீர்கள். ஒன்னு என்ன? லானத்து, அந்த மாதிரி சாபம் விடுகின்ற அந்த பாவம். இன்னொன்னு கணவனுக்கு மாறு செய்கின்ற அந்த பாவம். இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உடனே நபி தோழியர்கள் அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது எங்களுடைய இயல்பு, இது எங்களுடைய பழக்கம், இப்படித்தான் இருக்கும். சரி, நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சாபத்தை நாங்கள் விட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்றால், அல்லது எங்களுடைய கணவனிடத்தில் அவர்கள் செய்கின்ற அந்த நன்மையை மறுக்கக்கூடிய விதமாக எங்களுடைய செயல்பாடுகள் அமைகிறது என்றால், இது எங்களால கட்டுப்படுத்த இயலாது. இதற்கு என்ன பரிகாரம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஸத்தக்ன, நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். இன்னொரு ஹதீஸ்ல, நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள், பேரித்தம்பளம் துண்டு இருக்குதுல்ல, ஒரே ஒரு பேரித்தம்பளம், அதுல பாதியா வெட்டி அதுல ஒரு துண்ட தர்மம் கொடுத்தாவது நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே அந்த பெண்மணிகள், தியாக சீலர்கள், அந்த சஹாபி பெண்மணிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு ரிவாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தர்மம் பண்ணுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே உடனே அந்த பெண்மணி நபியிடத்தில் கேட்டுவிட்டு அடுத்தபடியாக நபி அவர்கள் சொல்ல கேட்டு அவர்கள் வசூல் செய்கிறார்கள்.
அந்த பெண்கள் தங்களுடைய காதுகள் கழுத்துகள்ல இருக்கக்கூடிய நகைகளை கழட்டி போட்டார்கள். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் எப்படி இருக்கும்? இப்னு மசூத் அவர்களுடைய மனைவி நபியிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இல்ல இன்னைக்கு நீங்க உபதேசம் பண்ணீங்க. ஆமா, என்ன அதுக்கு என்ன? நிறைய தர்மம் பண்ணணும் நீங்க சொன்னீங்க, தான தர்மம் செய்யணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, அதெல்லாம் சரிதான். இப்ப நான் தான தர்மம் பண்ணணும். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து இப்னு மசூதுடைய மனைவி ஜைனப் அவர்கள் வந்து கேட்கிறாங்க, நீங்க உபதேசம் பண்ணீங்க, தான தர்மம் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அதனால தர்மம் பண்ணணும். பண்ணு. இல்ல அதுலதான் ஒரு பிரச்சனை. என்னமா பிரச்சனை? அதுல நான் தர்மம் பண்ணலாம் என்று இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் இப்னு மசூது அவர் வந்து அந்த தர்மத்தை எனக்கே தந்துரு அப்படி நிக்கிறாரு. கணவனே வந்து மனைவி செய்யக்கூடிய அந்த தர்மத்தை எனக்கு தந்துரு அப்படின்னு வந்து நிக்கிறாரு. இது எப்படி? என் மாப்பிள்ளைக்கு நான் தர்மம் செய்யலாமா? என் கணவனுக்கு நான் தர்மம் செய்யலாமா? நீங்க தர்மம் செய்யுங்க. நீங்க யாருக்காவது ஒரு ஏழைக்கு, ஒரு மிஸ்கினுக்கு, ஒரு ஜமாத்துக்கு, அதுக்கு தான் தர்மம் செய்ய முடியும். என் மாப்பிள்ளைக்கு நான் தர்மம் செய்ய முடியுமா? கணவனுக்கு தர்மம் செய்ய முடியுமா? அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹ் இப்னு மசூத் அவங்க சொன்னது சரி. நீ தர்மம் செய்வதிலே மிகச் சிறந்தது உன்னுடைய கணவனுக்கும் உன்னுடைய பிள்ளைக்கும் செய்வதுதான். ரெண்டு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் இதை பேசுறாங்க. பெண்கள் நரகத்துக்கு உரியவர்கள் என்று நபி அவர்கள் பேசுறாங்க. அந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலுமே பெண்கள் தான தர்மத்தை வாரி வாரி வழங்குறாங்க. இதுதான் இந்த ஹதீஸ். எல்லா பெண்களும் நன்மைகள் செய்யக்கூடிய அனைத்து பெண்களும் நரகத்துக்கு போயிருவாங்களா? இந்த ஹதீஸினுடைய அர்த்தம் தான் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். என்ன எச்சரிக்கை? ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். இதில் ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. தவறு செய்யக்கூடிய அனைவர்களும் அதற்குண்டான தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும், இறைவன் மன்னித்தாலே தவிர. இறைவன் மன்னித்து விட்டால் அதுல பிரச்சனை இல்லை. மன்னிக்கவில்லை என்றால் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுக்கு நரகம்தான். அதே நேரத்தில் பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக, அவங்கள்ட்ட கொஞ்சம் கூடுதலான தவறுகள் இருக்கிறது. அந்த தவறின் காரணத்தினால்தான் நபி அவர்கள் இவ்வளவு கடுமையாக ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். நரகத்தை பயந்துக்க, நரகத்தை நீ நினைக்காம இருக்காத. உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, கணவனோடு சேர்ந்து வாழுகின்ற வாழ்க்கை, உன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பு, உன்னுடைய வீடுகளில் நீ இருக்கக்கூடிய அந்த நிலை, எல்லா நேரத்திலையும் உன்னை இறைவனோடு அந்த பயத்தோடு நீ வாழ்ந்து பழகு என்ற எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை என்பது நரகத்தை அஞ்சி பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற இந்த எச்சரிக்கை ஆண்கள் பெண்கள் எல்லாத்திற்கும் பொதுவாக இருந்தாலும் கூடுதலாக நபி அவர்கள் பெண்களை பார்த்து இப்படி சொல்லுகின்ற இந்த எச்சரிக்கை ஏன்? அதை நாம தெரியணுமா இல்லையா? ஏன் ரசூலுல்லாஹ் கூடுதலா எச்சரிக்கை பண்றாங்க? உங்களுக்கே தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? இப்போ ஒரு சபை, ஆண்கள் இருக்கிறாங்க, இதே மாதிரி உபதேசம் நடக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லாரும் உபதேசத்தை கேளுங்க அப்படின்னா எல்லா ஆம்பளையும் அப்படியே வாய் மூடி இருந்துருவாங்க. ஒரு உபதேசம் நடக்கிறது, குர்ஆன் ஹதீஸ் வாசிக்கப்படுகிறது, செவிதாழ்த்தி கேளுங்கள் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாயிரும். ஆனா நம்ம அவன் சொல்றான் கொஞ்ச நேரம் பிள்ளைய பாரு அப்படின்றுவோம். அது ஆயத்து இருக்கட்டும், ஹதீஸ் இருக்கட்டும், குழந்தைய பாரு, என்னம்மா எப்பமா வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கியா அப்படிம்போம். எங்க வரை இது நடக்கிறது? ஜும்மா தொழுகைக்கு நம்ம அழைச்சிருக்கிறோம். ஜும்மா தொழுகைக்கு பெண்கள் வாங்க நன்மையை பெறுங்க அப்படின்னு அழைச்சிருப்போம். இன்னும் சொல்ல போனால் மற்ற பள்ளிவாசல்களில் பெண்களை பள்ளிவாசலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. நம்முடைய மர்கஸ்களில் பெண்களுக்கு என்று தனியாக தொழுகைக்கு என்று இடம் ஒதுக்கி வச்சிருப்போம். எப்பனாலும் வந்து தொழுதுக்கிடுங்க. இவ்வளவும் வசதி செஞ்சு கொடுத்து தொழுகைக்கு வாருங்கள், உபதேசத்தை கேளுங்கள், குர்ஆன் சுன்னாவின் படி நீங்க வாழுங்கள் என்ற இந்த அழைப்பின்பால் உங்களை அழைச்சு அங்க வச்சா ஜும்மால என்ன நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பெண்கள் விதிவிலக்காக இருக்கலாம். எல்லா விஷயத்திலையும் சில நல்ல பெண்களும் இருப்பார்கள், சில மோசமான பெண்களும் இருப்பார்கள்.
ஆனால் இந்த ஜும்மாவுக்கு வரவழைக்கப்பட்ட இந்த பெண்கள்ல சில பேர் வந்ததுல இருந்து போற வரையும் பேச்சு தான். ஒரே ஒரு நேரத்தில் மட்டும்தான் பேச மாட்டாங்க. எப்ப தெரியுமா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினான். அந்த அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுதமா இல்லையா? ஜும்மா தொழுகை நடக்குதா இல்லையா? அதுல மட்டும்தான் அந்த பேச்சு, அந்த வாயு கொஞ்ச நேரம் அடங்கி இருக்கிறது. பாக்கி எந்த நேரம் நீங்க பாத்தீங்கன்னாலும் நல்லா இருக்கியாமா, அம்மா எப்படி இருக்கிறாங்க, அக்கா எப்படி இருக்கிறாங்க, உன் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா, திடீர்னு மாப்பிள்ளை எங்க பார்த்த, அதுக்காக வந்தோம், அந்த மாப்பிள்ளையை பார்த்தோம், இந்த மாப்பிள்ளையை பார்த்தோம், எல்லா கதையும் பேசி முடிச்சுட்டு ஜும்மாவுடைய பரக்கத்தையும் வாங்கிட்டு போறோம். இருக்கா? இது என்ன? இதே மாதிரி நீங்கள் ஆண்கள் பகுதியில் வந்து பாருங்க. கொஞ்சம் பேர் தூங்க வேணா செய்வான், ஆனா இப்படி பேசிட்டு இருக்க மாட்டான். அங்க வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கும். பெண்கள் பகுதியில் தூங்கினாலும் பிரச்சனை இல்லை, ஆனா இங்க ஒரே வாயை திறந்து பேசுறது தான் அப்படியே இருக்கும். என்ன, இந்த வாரம் விட்டு அடுத்த வாரம் தானே பேச முடியும். அவன் அங்க இருக்கிறாங்க, இவங்க இங்க இருக்கிறாங்க, ஒரு சந்திப்பு. இதே மாதிரி மாநாடு, மீட்டிங்கு, நிறைய பேர் எதுக்கு வரோம்? அந்த பொம்பளை வருவாங்க, இந்த உறவுக்கார வருவாங்க, இந்த தோழி வருவா, அந்த தோழி வருவா, எல்லாத்தையும் இங்கேயும் வச்சு பேசிட்டு அப்படியே போயிடுவோம். பயான் பயான் நடந்துச்சு நல்ல கூட்டம், நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க. எல்லாம் சரிதான். என்னத்தை கேட்டோம்? தொழுகை சட்டங்கள் பேசினாங்க, இறையச்சத்தை பத்தி பேசினாங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோன்னு வைங்களேன், அவ்வளவுதான். ஏதோ ஒன்று ரெண்டு பேர் பதில் சொல்லுவீங்க, அதுக்காண்டி எல்லாத்தையும் நம்ம மறுக்கல. சில பேர் அதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய பெண்களும் இருப்பீங்க. ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? இதனால என்ன லாபம்? இதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை அதிகமாக நரகத்தில் பார்க்கிறேன். உபதேசம் கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் முறையாக கேட்கணுமே, முறையாக கேட்டு முறையாக செயல்படுத்தணுமே. அது முறையாக கேட்காதனாலையும் முறையாக செயல்படுத்தாதனாலையும் தான் இந்த பிரச்சனை. ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பின்னாலையும் லானத் நம்மிடத்தில் வருகிறது என்றால், நபி அவருடைய செய்தியை கேட்டதற்கு பின்னாலையும் சில நல்ல விஷயங்களை மறுக்கிறோம் என்றால், அப்ப அதற்கு முறையாக நம்ம சரியாக மதிப்பு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அர்த்தம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள், நீங்கள் தான் அதிகமாக உங்களைத்தான் நரகத்தில் பார்க்கிறேன். இது பெண்களுக்கு என்று நபி அவர்கள் பிரத்யேகமாக சொன்ன ஒரு வார்த்தை. அதே நேரத்தில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னும் சில தவறுகளை நீங்க பாருங்க. நவீன காலம், ஏன்னா இப்ப அதையெல்லாம் சொல்லணுங்கிறதுக்கு தான் இந்த தலைப்பு. நவீன காலம்னா என்ன? ஒரு நேரத்தில் தகவல் தொடர்பு என்பது பல கிலோமீட்டருக்கு அப்பால் பட்டு இருந்தது. ஒரு செய்தி நம்மிடத்தில் வந்து கிடைக்க வேண்டும் என்றால் பல நாட்கள் காத்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படியா? எல்லார் கையிலையும் மொபைல் போன், எல்லார் கையிலையும் செல்போன், அதுவும் விதவிதமான செல்போன், அதை விட ஸ்மார்ட் போன், அதை விட இன்டர்நெட் வசதியோடு கூடிய போன், எல்லாமே 24 மணி நேரம் இப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம். சாப்பிட்டு தூங்குறோமோ இல்லையோ, வாட்ஸ்அப் பார்க்காம தூக்கமே வராது. இது ஆம்பளைங்க அப்படி ஒரு கிறுக்கில் அலைகிறோம், பொம்பளைங்க அதை மிஞ்சி உள்ள கிறுக்கில் அலைகிறோம். கேட்டு பாருங்களேன். இப்போ ஒரு நேரத்தில் பக்கத்து வீட்டில் என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியாது, அடுத்த தெருவில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா இப்போ மிக்சியை ஓட விட்டுக்கிட்டு, அப்படியாமா அந்த பொம்பளை இறந்து போச்சோ அப்படிங்கிறா. யாரா? அடுத்த விட்டு சாச்சி இறந்துட்டாலோ அப்படின்னு பார்த்தா, இல்ல இல்ல அமெரிக்காவில் ஒரு பெத்தா இறந்துட்டாலாம் அப்படிங்கிறா இங்க உட்கார்ந்துட்டு. ஏன்? அந்த வாட்ஸ்அப் உடைய செய்தி, பேஸ்புக் உடைய செய்தி, எங்கேயோ ஏதோ ஒரு பெண்ணு இறந்தாலும் தவறு செய்தாலும் நன்மை செய்தாலும் இங்க உட்கார்ந்து அவ்வளவு அப்டேட். ஒரு வகையில இது சரிதான், ஆனா இன்னொரு வகையில இது போகக்கூடிய போக்கு, அது நம்மை இழுத்து செல்லுகின்ற மிக மோசமான ஒரு வழி. எங்கே செல்கிறது? இந்த ஸ்மார்ட் போன் வந்ததற்கு பின்னால், அதை பயன்படுத்துவதற்கு மிக எளிமையாக இந்த இன்டர்நெட் தந்ததற்கு பின்னால் நம்முடைய போக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடமாறுகிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. என்ன தடமாற்றம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அதுக்குன்னு சில ஆப்புகளை, சில செயல் வடிவங்களை அந்த செல்போன்ல கொண்டுட்டான். என்ன செயல் வடிவம், என்ன ஆப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
டிக்டாக் அப்படிங்கிறான். என்னடா டிக்டாக்கு? அவன் ஒரு பாட்டை போடுவான், நம்ம இங்கே டான்ஸ் ஆடணும், பாட்டுக்கு தக்குன வாயை அசைக்கணும், அவ்வளோதான். அதை அப்படியே வீடியோ எடுக்கணும், அதில் அனுப்பணும், உலகம் ஃபுல்லாக பார்க்கணும். இதில் இப்போ நிறைய லூசுகள் சேர்ந்துருக்கிறது. 1-2 லூசுகள் இல்லை, நிறைய லூசுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா ஒரு பாட்டு படிக்கிறான், அது அசிங்கமான பாட்டு, ஆபாசமான ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு இவங்க இருந்து நாக்க வாயை அசைக்கிறான், அதை ரெக்கார்டு பண்றான், அப்படியே கொண்டு போறான் அப்படின்னு சொன்னா இவன் லூசு மாதிரி இல்லைன்னா வேற யாரு? இது லூசு தானே, ஒன்றும் வேண்டாம். இது லூசுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே. நீங்க வீட்டில் நின்னுங்க, உங்க அத்தா அம்மா அவங்க பேசுற மாதிரியே கண்ணாடி முன்ன நின்று இப்படின்னுங்க. பக்கத்தில் ஒருத்தன் ஏன்டா லூசான்னு கேட்பான். இல்லை எங்க அத்தா மாதிரி பேசி பார்க்குறேன். ஏன்டா அவரே ஒழுங்கா பேச மாட்டாரு, அவரமா நீ ஏன்டா பேசி பார்க்குற, எதுக்குடா இந்த லூசு தானம் அப்படின்னு கேட்போமா? அதுதானே இவன் செய்யற. நாகரிகம் என்ற பெயரால், டிக்டாக் என்ற பெயரால இவங்க செய்யக்கூடிய அனைத்தும் ஒரு லூசுத்தனம். சரி, இந்த லூசுத்தனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இதுல என்ன நடக்கிறது என்று நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்தா போட்டுக்கிறது, ஏன்னா நான் முஸ்லீம் தெரியணும்ல அதற்காக வேண்டி அப்படின்னு போட்டுக்கிட்டு இவ்வளோ பாட்டுக்கு ஆடுறாங்க. ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கும் குர்ஆன் ஓத கேட்டிருக்காது, ஒரு நாளும் ஹதீஸை பத்தி கேட்டிருக்காது, இந்த நல்ல உபதேசங்கள் அது மாதிரி எதுவும் இருக்காது. சிலதுகள் அப்படி இருக்கிறது. இவ்வளோ வேலை என்ன, அப்படியே மொபைல் போன் ஆன் பண்ணணும், ஆன் பண்ணி அந்த பாட்டு வரும், வருகின்ற அந்த நேரத்தில் அதை மாதிரி நம்ம நடிச்சு காட்டணும், நடிச்சு காட்டி அதை டிக்டாக் என்ற அந்த ஆப்ல ஏத்தி உலகம் முழுவதும் பரப்பணும். உன்னுடைய அழகை ரசிக்கக்கூடிய உன்னுடைய கணவனை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆணும் ரசிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணு சொர்க்கவாதியா நரகவாதியா? சொல்லுங்க பாப்போம். பெண்கள் என்றால் கவர்ச்சியானவர்கள், எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்ற உலகத்தில் சொல்லப்படுகின்ற உண்மை. இந்த கவர்ச்சியான இந்த அம்சங்களை, தன்னுடைய கணவனுக்கு மாத்திரம் வெளிக்காட்ட வேண்டிய இந்த அம்சங்களை, இவளுடைய அந்த மற்ற அவயங்களை அந்நிய ஆடவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளையும் தெரியாதவரும் பார்க்கக்கூடிய விதத்தில் இந்த டிக்டாக் மோகம், டப்மாஷ் என்ற அந்த மோகம், இத மாதிரி டான்ஸ் ஆடி அதில் காட்டுவது என்பது இது நரகத்துக்குரிய செயலா சொர்க்கத்துக்குரிய செயலா? இது எங்க கொண்டு போய் விடும்? இதனுடைய விளைவுகள் எங்கே கொண்டு போய் விடுகிறது என்று தெரியுமா? இப்படியே போனாங்க, போய் கடைசி அந்நிய ஆடவர்களோடு தொடர்பு ஏற்பட்டு கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து நடு ரோட்டில் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. நீங்க எல்லாம் செய்தித்தாளில் நீங்க படிச்சிருப்பீங்க. டிக்டாக் மோகம் மட்டுமில்ல, அந்நிய ஆடவர்களுடைய மோகம் ஏற்பட்டதின் காரணத்தினால் கணவனை போட்டு தள்ளிட்டு கள்ளக்காதலோடி ஓடுறா. நடக்கா? இதுக்கெல்லாம் யார் துணை? பெற்ற தகப்பனா, தாயா, அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, எவனும் துணை இல்லை. ஒரே ஒரு துணை, அற்புதமான ஒரு துணை, நம்மளை நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு இருக்கக்கூடிய அழகான ஒரு ஹால் டிக்கெட்டு மொபைல் போன். அதான வச்சிருக்கிறோம். அந்த மொபைல் போன் தான் நம்மளை அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது, எங்கனாலும் போகலாம். எவ்வளவு பெரிய அநாகரிகம்! பெத்த பிள்ளையை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வன்முறையை தூண்டுகின்ற ஒரு பொருளாதான இந்த மொபைல் போன். அதுல இருந்து வருகின்ற பல்வேறு ஆபாச காட்சிகள் அல்லது நாம படிதாண்டக்கூடிய வழிமுறைகளை சொல்லித் தருகின்ற அந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் ஆண்கள் செய்யலையா? செய்யத்தான் செய்யறான். அதுவும் நரகத்துக்குள்ளதான். ஆம்பளைங்க டிக்டாக்ல நடிச்சா சொர்க்கம்னு யாரு சொன்ன? பொம்பளைங்க நடிச்சால் அவங்களுக்கு தான் நரகம் அப்படின்னு நம்ம சொல்லல. ரெண்டு பேரும் நரகத்துக்குரிய காரியத்தை தான் செய்கிறார்கள். ஆனால் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு விளங்க வேண்டிய இந்த தாய்மார்கள், இந்த சகோதரிகள், இவங்களும் இப்படி சீரழிறாங்களே, சீரழியக்கூடிய ஒரு நிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்களே, அதுதான் மேட். அப்ப அதனால இந்த நரகத்துக்கு உரியவர்கள் பெண்கள் என்று நபி அவர்கள் சொல்லி சென்றது நவீன காலத்திற்கும் அவ்வளவு அற்புதமாக பொருந்தி செல்கிறது. அவ்வளவு தீமைகள், அவ்வளவு அக்கிரமங்கள், அவ்வளவு அநியாயங்கள்,
இந்த தீமைகள் தலைக்கு மேல் அது சென்று கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நாம ஒவ்வொரு ஆளும் புரிந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தீமைகளுடைய பெண்கள் செய்யக்கூடிய இந்த அக்கிரமங்களுடைய பட்டியல் மிக நீண்டுகிட்டே போகும். நிறைய தீமைகள் இருக்கிறது. இருந்தாலும் அந்த தீமைகளை இருந்து நாம விலகி வர வேண்டும் என்பதற்கு தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம நடத்துறோம். இதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த தீமைகள் இருப்பது என்பது மறுக்க இயலாத ஒன்றுதான். ஆனால் இந்த தீமைகளை அழிக்கக்கூடிய எண்ணற்ற நன்மைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. பெண்கள் நரகத்துக்கு உரியவர்கள் என்று நபி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்களே, அந்த எச்சரிக்கை செய்துவிட்டு நபி அவர்கள் அப்படியே போயிடல. நீங்க நரகத்தில் இருந்து சொர்க்கம் போகணுமா, உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா, நரகத்துக்கு நீங்கள் போகாம இருக்க வேண்டுமா, அதற்குண்டான நன்மைகளை நபி அவர்கள் பட்டியலிட்டு பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த நபி அவர்கள் பெண்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று சொன்னார்களோ, அதே நபி அவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்மாதிரி என்று ஒரு பெண்ணை தான் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ரெண்டு சைடும் பேசி இருக்கிறாங்க. பெண்கள் நரகவாதி என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே போயிடல. சொர்க்கத்திற்கு சொந்தக்கார பெண்கள் இவர்கள், அதை ஒரு பட்டியல் போடுறாங்க. மூமின்களுக்கு முன்னோடியாக திகழக்கூடிய பெண்கள் அப்படின்னு அந்த பெண்களையும் பட்டியல் போடுறாங்க. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்களில் பல தியாகிகள் இருக்கிறாங்க, பல்வேறு நல்லவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே முழுமை பெற்று விட்டது. அதே நேரத்தில் பெண்கள் விஷயத்திலே எத்தனை தியாகிகள் இருந்தாலும் நன்மை செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்கள் இல்லை என்றால், அதே போன்று இம்ரானுடைய மகள் மரியம் அவர்கள் இல்லை என்றால் இந்த பெண் இனம் முழுமை பெற்று இருக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டு பேரை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. ஒரு ஆள் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னொரு ஆள் யார்? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. ரெண்டு பேருமே பெண்கள். ரெண்டு பேருமே நபி அவர்கள் சொல்லிவிட்டு பெண்கள் முழுமை அடைந்து விட்டார்கள் என்றால் இந்த ரெண்டு பெண்களை வைத்துதான் இவர்களிடத்தில் உங்களுக்கு அற்புதமான முன்மாறி இருக்கிறது. ஆசியா அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன? எந்த பெண்களை நபி அவர்கள் நரகவாசி என்று சொன்னார்களோ அதே பெண் இனத்தை சேர்ந்த ஆசியா அவர்களைத்தான் நபி அவர்கள் மூமின்களுக்கு முன்மாதிரி, பெண்கள் ஆண்கள் அத்தனை பேர்களுக்கும் முன்மாதிரி. ஏன்? அந்த பெண் செய்த தியாகம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானே, லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன். அல்லாஹ் மூமின்களுக்கு ஒரு பெண்ணை உதாரணம் காட்டுகிறான். எந்த பெண் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தார்களே ஆசியா, அவர்களை உதாரணமாக இறைவன் காட்டுகிறான். எதற்காக? ஒரு கொடுங்கோலனுக்கு மனைவியாக அவர்கள் வாக்கப்பட்டு இருந்தார்கள், மனைவியாக இருந்தார்கள். அவன் செய்கின்ற அத்தனை கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு ஈமானில் உறுதியாக பத்தினி பெண்ணாக அவங்க திகழ்ந்தார்களே. ரப்பிபினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், ஒரு கொடுங்கோலனுக்கு என்னை மனைவியாக நீ ஆக்கியிருக்கிற. அவன் செய்கின்ற அநியாயம், அழிச்சாட்டியங்கள், அக்கிரமங்கள் உலக பிரசித்தம். ஆனால் அப்படி இருந்தும் அந்த கணவனோடு சேர்ந்து நான் வாழ்ந்து என்னுடைய ஈமானோடு நான் இருக்கிறேனே. உலகத்தில் இவ்வளவு பெரிய கஷ்டம், இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய சங்கடம் எல்லாத்தையும் எனக்கு நீ தந்திய. அதனால எனக்கு மறுமையில அழகான ஒரு மாளிகை எனக்கு நீ தரமாட்டியா? பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகை எனக்கு நீ தா. அதே போன்று இந்த கொடுமைக்கார ஆட்சியாளன் இந்த ஃபிரௌன் இருக்கிறானே, இவனுடைய கொடுமையில இருந்தும் எனக்கு ஒரு பாதுகாப்பை தா. இதுல என்ன ஒரு அற்புதமான ஒரு முன்மாதிரியான செய்தி என்னவென்று தெரியுமா? நீங்கள் எல்லாம் பெண்கள். சில பெண்களுக்கு நல்ல கணவன் வாய்ச்சிருப்பான், நல்ல கணவன், நல்ல பிள்ளைங்க, அமைதியான குடும்பம் இப்படின்னு இருக்கும். சில பெண்களுக்கு கணவன் வாய்ச்சது சரி இருக்காது, தகப்பனார் சரி இருக்க மாட்டாங்க, தாயார் சரி இருக்க மாட்டாங்க, பெற்றெடுத்த பிள்ளையும் சரியாக இருக்காது. இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறாள் என்றால் அவளுடைய நிலை எவ்வளவு மோசமா இருக்கும். கணவன் சரியில்லை, தகப்பன் சரியில்லை, அண்ணன் சரியில்லை, தம்பி சரியில்லை, பெற்றெடுத்த பிள்ளையும் சரியில்லை அப்படின்னா அந்த தாய் உடைய மனசு எவ்வளவு கொடுமையா இருக்கும். தற்கொலைக்கு போயிருவாங்களே,
ஆனாலும் இவ்வளவு பெரிய கொடுமையும் இருந்தும் அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவங்க வந்து தெளிவாக இருந்தாங்களே, ஈமானிய உறுதியா இருந்தாங்களே, அதை நீ கடைபிடி. அதான் நம்மளுக்கு உள்ள பாடம். எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமையான கணவன் இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய மோசமான அண்ணன் தம்பி மாமா மச்ச உறவுகள் அத்தனை பேரும் இருக்கட்டுமே, அவ்வளவு மோசத்தையும் தாண்டி இறைவனுக்காக அந்த ஈமானிய வாழ்க்கை நீ வாழ்கிறாயா? உனக்கு முன்மாறி ஆசியா. நம்ம என்ன நினைக்கிறோம்? மாப்பிள்ளை சரியில்லையா, கணவன் சரியில்லையா, என்னடா இது, இவன்கிட்ட போய் வாக்கப்பட்டோமே, அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு தலையெழுத்து எழுதிட்டானே, என்ன செய்யறது? சில கணவன் சரியில்லை என்றால் அதனாலேயே படிதாண்டுகின்ற விவகாரம், சில கணவன் சரியில்லை என்றால் அதனாலேயே பல்வேறு தப்புகள் செய்கின்ற விவகாரம். ஆனா ஆசியா அப்படி செய்யலையே. எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் இருந்தாலும் அவனோடு சேர்ந்து வாழ்ந்து ஈமான்ல உறுதியாகவும் இருந்தாங்களே. இது நமக்கு பாடம் இல்லையா? நமக்கு இது வந்து ஒரு படிப்பினை இல்லையா? அப்ப இந்த பாடம் எல்லாத்துக்கும் கஷ்டம் உண்டு. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் விதியாக விதித்த அந்த சிரமங்கள் உண்டு. ஆனால் இந்த சிரமத்தை எல்லாத்தையும் தாண்டி நீ இறைவனுடைய அந்த ஈமான்ல நீ வாழ்கிறாயா? இதுதான். இது வேணுமா இல்லையா? ஈமானிய பலம், ஈமானிய வலு, ஈமானிய அந்த உரம் நம்முடைய நெஞ்சில் இருக்க வேண்டுமா இல்லையா? இதற்குத்தான் அல்லாஹ் ஆசியாவை நமக்கு ஒரு பாடமாக படிப்பினையாக இன்னைக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். நீ அந்த மாதிரி நீ வாழப்பா. ஒவ்வொரு பெண்களும் அதே மாதிரி நீ வாழு. குடும்பத்தில் எண்ணற்ற கஷ்டம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கும் விழுப்புரத்தை சார்ந்த ஒரு தம்பதி, ஒரு கணவன் மனைவி 2 அல்லது 3 கை குழந்தை, கணவன் மனைவி ஒரு 3 கை குழந்தைகள், சின்ன சின்ன பிள்ளைங்க. ஒரே நேரத்தில் விஷத்தை தின்னு 3 பேரும் தற்கொலை. மாப்பிள்ளையும் அவுட்டு, பிள்ளையும் அவுட்டு, மனைவியும். ஒரே நேரத்தில் 3 பேரும் செத்துறான். என்னப்பா காரணம்? ஒண்ணு இல்ல, கடன் தொல்லை. கடனுக்கு மேல் கடன், அதனால வாழ முடியல. கடன் கொடுத்தவன் வீட்டு படியே தட்டுகிறான், வாழ இயலவில்லை. என்ன செய்யறது? முடிவு தற்கொலை. அட நீ செத்தாலும் பிரச்சனை இல்லை, உன் மனைவி செத்தாலும் பிரச்சனை இல்லை. பச்சிலம் பாலகன், அந்த உலகத்தை இன்றைக்கும் முழுமையாக பார்க்காத அந்த குழந்தை, அது என்ன பாவம் செஞ்சிருக்கும்? அந்த குழந்தைக்கும் விஷத்தை கொடுத்து இவனும் தற்கொலை பண்ணி குழந்தையும் கொலை பண்ணிட்டு இவனும் போயிட்டானே, என்ன காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆசியா மாதிரி அந்த பெண் இருந்தால் இந்த கொலை நடந்திருக்குமா? இந்த தற்கொலை நடந்திருக்குமா? கணவனுக்கு ஒரு கஷ்டம், கடன் வாங்கிட்டான், சரி இருக்கட்டும், அவனுக்கு ஒரு ஆறுதலாக இந்த பெண்மணி இருந்திருந்தாள், அல்லது அவன் கடன் வாங்குகின்ற பொழுது இந்த பெண்மணி வாங்காத என்று தடுத்து இருந்தால், பட்டினியாக இருந்தாலும் பசியாக இருந்தாலும் அடுத்தவனிடத்தில் கடன் வாங்க வேண்டாம், யாசம் கேட்க வேண்டாம் என்ற அந்த பத்திரித்தனத்தோடு இருந்திருந்தால் இந்த குடும்பம் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்குமா இல்லையா? கணவன் மனைவி உறவு என்றால் என்ன? ஏதோ பிள்ளையை பெறுறது வளர்க்கிறது, இதான் உறவா? கணவனுக்கு ஏற்படுகின்ற அத்தனை கஷ்டங்களையும் தோளோடு தோள் நின்று சுமக்கக்கூடியவள்தானே மனைவி. கணவன் ஒரு தப்பான வழிக்கு போகிறான் என்றால் இது கூடாது என்று சொல்லி திருத்த வேண்டிய முதல் கடமை அந்த மனைவிக்கு இல்லையா? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லாம போனதின் காரணத்தினாலதான் இன்னைக்கு ஒரு குடும்பமே போய்விட்டது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், கணவன் மனைவி 2 பிள்ளைங்க, மூத்தது பெண்ணு, இளையது ஒரு ஆண். வெளியூர்ல இருந்து அப்படியே பிறப்பிட்டு கொடைக்கானல் வரையும் போறாங்க, எல்லா இடத்தையும் சுத்துறாங்க. சுத்தி பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாள் நைட்டு கொடைரோடு அப்படின்னு திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல மேம்பாலத்தின் மேல ஏறி ட்ரெயின் வரும்போது 3 பேரும் உளுந்து ட்ரெயின்ல அடிபட்டு சாகுறாங்க, தற்கொலை செய்து. கொஞ்சம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது என்ன சாதாரண ஒரு விஷயமா? அவனுக்கு அவனுடைய மனைவி எவ்வளவு பிரியத்துக்குரியவளா இருந்திருப்பாள். அதை விட அவன் பெற்றெடுத்த அந்த குழந்தை அவனுக்கு எவ்வளவு விருப்பமாக இருந்திருக்கும். என்ன செய்யறான்? முதல்ல பிள்ளைய தள்ளி விடுறான், அடுத்து இன்னொரு பிள்ளைய தள்ளி விடுறான், மனைவியை தள்ளி விடுறான். இவனும் சேர்ந்து 3 பேரும்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம பெற்றெடுத்த அந்த புள்ள சாவுன்னு நம்ம மனசால நினைச்சு பார்ப்போமா? என் புள்ள செத்துறணும் அப்படின்னு நினைச்சு பார்ப்போமா? ஒரு காய்ச்சல் வரும்போது நாம படுகின்ற பாடு நம்முடைய உள்ளத்துக்கும் இறைவனுக்கு தான் தெரியும். என் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சே, மூச்சு விடாம அப்படியே தேவுங்கிறானே, எதையும் குடிக்க மாட்டேங்கிறானே, எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம், அப்படியே துடிதுடிச்சு போயிருவோம். இந்த டாக்டரா அந்த டாக்டரா, எந்த டாக்டர்கிட்ட போனால் அந்த காய்ச்சல் குணமாகும் என்று ஒவ்வொரு இடமா போவோம். அதிலும் குறிப்பாக பெண்கள் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. மாப்பிள்ளை கொஞ்சம் தைரியமா இருந்தாலும் கூட நாம என்ன செய்வோம்? பிள்ளை இப்படியே கிடக்குறானே, படுத்த படுக்கையா கிடக்குறானே, ஒரு பாலை கூட குடிக்காம இருக்கிறானே, என்னங்க பாருங்களங்க பாருங்களங்க, பாப்போம் பாப்போம் அப்படிமா விடமாட்டோம். இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாமே நம்ம பிள்ளை மேல, அந்த பிள்ளைய கண்ணு முன்னால வருகின்ற ட்ரெயின்ல பிடிச்சி தள்ளி விடுவதா இருந்தால் அவனுடைய மனசு எந்த அளவுக்கு போயிருக்கணும்? தன்னுடைய 2 பிள்ளையும் சாவடிக்கிறான், மனைவியும் சாவடிக்கிறான், அவனும் சாகிறான் என்றால் அவனுடைய மனசு எந்த அளவுக்கு போயிருக்கணும்? இதெல்லாம் எங்கேயோ நடக்கிறது, நம்ம குடும்பத்தில் நடக்கல அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆனால் இவைகள் ஒவ்வொன்றும் நமக்கு பாடமும் படிப்பினையும். என்ன பாடம் என்ன படிப்பினை? இந்த குடும்பம் இவ்வளவு சீரழிந்து போவதற்கு, பிள்ளையே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இவங்க போறதுக்கு காரணம் என்ன? அந்த கணவன் செய்கின்ற அந்த தவறை மனைவி கண்டும் காணாமலும் இருந்தது. மாப்பிள்ளை செய்யக்கூடிய தப்பு, ஊதாரித்தனமா செலவு பண்ணுகிறானா, அதை இறுக்கி பிடிக்காமல் போனது. கடனுக்கு மேல் கடன் வாங்குகிறான் என்று வருகின்ற அந்த நேரத்தில் இந்த பெண்ணும் வாங்குங்க வாங்குங்க பரவாயில்லை என்று அவனுக்கு துணையாக ராகம் பாடியது. அதனுடைய விளைவு இன்னைக்கு அத்தனை பேரும் போயிட்டாங்களே. யாரு கேட்க முடியும்? எப்படி தெரியும்? இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த 2 குழந்தையும் ஊட்டி கொடைக்கானல் சுத்தினான். அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைகளை இன்னைக்கு டூரு கூட்டு போறோமே, எவ்வளவு கொஞ்சம் குலாவும். ஒரு இடத்துக்கு வெளியில போறதா இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற மாதிரி சந்தோஷம் வேற யாருக்கும் இருக்காது. குழந்தைகளுக்காக வேண்டியே நாம பல்வேறு டூர்களை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம், பிள்ளைகளுடைய சந்தோஷம். ஆனா இப்படி கொடைக்கானல் எல்லாம் சுத்தி பார்க்கும் போதெல்லாம் அந்த குழந்தைக்கு நாம சாவோன்னு தெரிஞ்சிருக்குமா? நாம தற்கொலை பண்ண போறோம், நாளைக்கு உன்னை ட்ரெயின்ல பிடிச்சி தள்ள போவேன் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருந்தால் அந்த மொத்த குடும்பமும் அல்லது அவருடைய நிலை, அந்த குழந்தையுடைய நிலை ஒரு சந்தோஷமா இருந்திருக்குமா? இவ்வளவு சீரழிகிறத சமூகம், இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு எல்லாம் கணவன் ஒரு காரணம் என்றாலும் அந்த காரணத்தோடு துணையாக நிற்கிறது மனைவி. இல்லைன்னு என்று யாரும் மறுக்க இயலாது. தாய்மார்களே, புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய கணவன் மனுஷன்தான், அவனும் பல்வேறு சுமைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறான். அதே நேரத்தில் தோளோடு தோள் நிற்க வேண்டும் என்ற இந்த மனைவி அவன் செய்கின்ற அந்த கஷ்டத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவன் படிதாண்டுகின்ற பொழுது, வரம்பு மீறுகின்ற பொழுது, பொருளாதாரத்தை சுரண்டுகின்ற பொழுது, தப்பான வருமானத்தை ஈட்டுகின்ற பொழுது, அப்போ நான் தடைக்கல்லாக இருந்திருப்போம் என்றால் இந்த நிலை நமக்கு ஏற்படாதானே? அப்ப இது வேணும். தாய்மார்கள், பெண்கள் அத்தனை பேருக்கும் இல்ல பாடமும் படிப்பினைகளும் இருக்கிறது. அதான் சொல்றேன், ஆசியா இருந்தாங்களே, கணவன் எவ்வளவு பெரிய குடும்பக்காரன் இருந்தாலும் அந்த குடும்பத்தை எவ்வளவு அற்புதமாக வழிநடத்தி சென்றிருப்பாங்க, எவ்வளவு அழகாக வழிநடத்தி சென்றிருப்பாங்க. அவங்களும் ஒரு குடும்ப பெண்மணி தானே. அப்ப இந்த சிந்தனை இருந்தால் இவர்களெல்லாம் தற்கொலை செய்திருக்க மாட்டார்கள். இதே சிந்தனை, ஆசியாவுடைய சிந்தனை, மரியம் அவர்களுடைய சிந்தனை நமக்கு இருக்கணும். அதுதான் மேட். இன்னும் சொல்ல போனா நபி அவர்கள் சொல்வார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி, எல்லா பெண்களை விட ஆயிஷா அவர்களை நபி அவர்கள் கூடுதலாக மதிப்பீடு செய்வார்கள், கூடுதலாக பாசம் வைப்பார்கள், கூடுதலான அந்தஸ்து மரியாதையை ஆயிஷா நாய்க்கு நபி அவர்கள் கொடுப்பார்கள். என்ன காரணம்? ரசூலாவுக்கு பல்வேறு மனைவிகள் இருந்தாங்க. அத்தனை மனைவிகளை விட ஆயிஷா மேல ஒரு பங்கு கூடுதலாக நபி அவர்களுக்கு இருந்த அந்த அன்பு, அந்த பாசம். என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? நான் நினைக்கிறது மிக முக்கியமாக அறிவுத்திறன் ஆயிஷாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதே நேரத்தில் நபி அவர்கள் எதை செய்தாலும் அங்கே ஆயிஷா நாயகி கேள்வி கேட்காமல் இருந்ததில்லை.
மாப்பிள்ள தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கணவன் தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான். இருந்தாலும் எதையும் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் எதை செய்தாலும் அதிலே ஒரு கண்ணு ஆயிஷா நாய்க்கு இருக்கும். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி, அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி. ஆயிஷாவுடைய வீட்டில் நபி அவர்கள் இரவு தங்குகிறார்கள். தங்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி அவர்கள் நடுநிசி நேரத்தில் எந்திரிச்சு வெளியில போறாங்க. வெளியில போகின்ற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் முன்னால போக ஆயிஷா நாயகி படுக்கையில இருந்து எந்திரிச்சு நபி அவர்கள் எங்க போறாங்க அப்படின்னு இவங்க வாட்ச் பண்ண போறாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தூரம் போறாங்க, நிக்கிறாங்க. ஜன்னத்துல் பக்கீ வரையும் போயிட்டு, அது பொது மையவாடி, அங்க வரையும் போயிட்டு கொஞ்ச நேரம் நின்னுட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே திரும்புறாங்க. ஆயிஷா நாயகி தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு வேகமாக ஓடி வந்து படுக்கையில படுத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வாராங்க, ஆயிஷா நாயகி படுத்திருக்கிறாங்க. பார்க்கறாங்க, மேலும் கூழும் இளைக்குது. ஓடிட்டு வந்தா அப்பமே படுத்தாலும் அந்த மூச்சு காட்டி கொடுத்துரும்ல, அப்படியே படுத்திருக்கிறாங்க. ஆயிஷா நாயிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்னம்மா ரொம்ப இளைக்குதே? ஒன்னும் இல்ல அப்படிங்கிறாங்க. என்ன மேட்ரு சொல்லு. இல்ல நீங்க எந்திரிச்சு போனீங்க, நீங்க எங்க போறீங்கன்னு பாக்குறதுக்கு தான் நான் வந்தேன். அப்படியோ? ரசூலுல்லாஹ் அப்படியே ஒரு மாதிரியா கேட்கறாங்க. ஏன்னா ஆயிஷா நாயுடைய நினைப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு புரியத்தானே செய்யும். வெளியே நடுநிசி நேரத்தில் வெளியே எஞ்சி போனா அப்ப ரசூலுல்லாஹ் அப்படியே பார்த்துட்டு கேட்கறாங்க, என்னம்மா? உடனே ஆயிஷா நாயகி ஓப்பனா சொல்லிட்டாங்க, ஒன்னும் இல்லை யா ரசூலல்லாஹ், நானும் பெண்ணு தானே, எனக்கு ரோஷம் இருக்காதா? அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க வெளியில போறீங்க, அவங்க தப்பா போக மாட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா ஆயிஷா நாயகி விட்டுட்டு ஆயிஷா அல்லாத இன்னொரு மனைவிமார் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போயிருவாங்களோ? ரசூலுல்லாஹ் இன்னொரு பெண்ணு வீட்டுக்கு, அந்நிய பெண்ணு வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு காலத்திலும் போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை பற்றி இதே ஆயிஷா நாயகி தான் சொல்றாங்க, நபி அவர்களுடைய விரல், அவர்களுடைய அந்த நக நுனி கூட இன்னொரு பெண்ணு மேல பட்டதில்லை. அதனால நபி அவர்கள் இன்னொரு பெண் வீட்டுக்கு போக மாட்டாங்க, அந்நிய பெண் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய மனைவி இன்னொரு மனைவி வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த ரோஷம் தான். இதுல என்ன நமக்கு தகவல்? பல்வேறு செய்திகள் இந்த ஹதீஸ்ல இருந்தாலும் நமக்கு தேவையான செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் தான், ஆயிஷா நாயகி தான், நம்முடைய தாய் தான். ஆனாலும் ரசூலுல்லாஹ் நடுநிசி நேரத்திற்கு ஒரு இபாதத்துக்கு தான் போனாங்க. நடுநிசி நேரத்துக்கு சும்மா பஜார் சுத்தத்து போல ரசூலுல்லாஹ் எதுக்கு போனாங்க? பொது மையவாடி கபருக்கு போனாங்க. அந்த மறுமையினுடைய சிந்தனைக்காக வேண்டி போனாங்க. இது ஒரு இபாதத்து தான். அதை செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் போனா கூட ஆயிஷா நாயகி என்ன ஏதுன்னு கேட்கிறாங்க. நம்மளும் கேட்போம். எதுக்கு கேட்போம்? வீட்டில் உள்ள மாப்பிள்ளை இருப்பாரு, அண்ணன் தம்பி இருப்பாங்க. எங்கடா போற? இன்னைக்கு மீட்டிங்கா? ஆமா ஆமா, எல்லாம் அவங்க கொடியை கட்டுவாங்க, பாடு அப்படின்றோம். நம்ம வேலை இதுதான். தொலை போறேன், போதும் போதும், தொழுதெல்லாம் போதும், உட்கார்ந்து வேற ஏதாவது வேலையை பாரு அப்படின்றோம். எதுக்கு நாம தடை போடுறோம்? நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தா செய்யப்பா, நன்மையான காரியத்துக்கு நீ போ அப்படிங்கணும். ஆனா நன்மையான காரியத்தை செய்வதற்கு அவன் முன் வந்தார்கள் என்றால் போக வேண்டாம். ஊர் மோசமா இருக்குது, போயிடாத, ஏதாவது நடந்துரும். பள்ளிவாசல் தானே போறேன், இன்னைக்கு வீட்டுல தொழுதுக்க, வெளியெல்லாம் கலவரமா? ஒன்னும் நடந்திருக்காது. நம்மளே ஒரு கலவரத்தை வீட்டுல ஏற்படுத்தி பயங்கரமா ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போக கூடாத அளவுக்கு ஆக்கிடுவோம். நம்ம இப்படி இருந்தா நன்மையான விஷயத்திற்கு தூண்டுகோலாவில் இருக்கணும். அதுதானே ஆசியா அவங்க செஞ்சது, மரியம் அவங்க செய்தது அதுதானே. அதே நேரத்தில் தேவையில்லாம மாப்பிள்ள போறாரா, அண்ணன் தம்பி வெளியே போறாங்களா, தகப்பனாரே வெளியே போறாரா, அப்பங்காளுங்க. அது என்ன நைட்டு 12 மணிக்கு வெளியே போறது? வாக்கிங் போறோம், காலைல எஞ்சி போங்கனுங்க. எதுக்கு அந்த நேரத்துக்கு? வேற ஏதாவது தீமைகள் நடக்கிறதா, அக்கிரமங்கள் நடக்கிறதா, அதற்கு நீங்கள் அணையாக திரையாக இருங்கள். அது வேணும், ஒவ்வொரு தாய்க்கு வேணும், ஒவ்வொரு சகோதரிகளுக்கு வேணும், ஒவ்வொரு மனைவிமார்களுக்கு வேணும். தன்னுடைய கணவன் எங்கே போகிறார், எங்கே வருகிறார், நம்முடைய அண்ணன் எங்க போறான், நம்முடைய தம்பி எங்க போறான். இன்னொரு அறிவையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஆண்களுக்கும் இருக்கும், கூடுதலாக பெண்களுக்கும் இருக்கும். என்ன அறிவு தெரியுமா? ஒருவர் தவறான ரூட்டுக்கு போறாருன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இவன் பார்வை சரியில்லை, இவன் போற போக்கு சரியில்லை. அந்த அறிவையும் அல்லாஹ் நம்மளை தந்திருக்கிறான்ல,
அது நியாயமான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. அது சரியான ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்காக நீங்க பயன்படுத்துங்க. அப்ப குடும்பத்தில் எல்லாமே நல்லதாக வாழ்வதற்கு இது நமக்கு தேவை. இந்த விஷயங்கள் நமக்கு இருக்கும் என்றால் அந்த குடும்பம் சூப்பரான ஒரு குடும்பமாக, நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் அமையும். இதுதான் நமக்கு இந்த ஆயத்து, இந்த ஹதீஸ் சொல்லி தருகின்ற அற்புதமான ஒரு பாடமும் ஒரு படிப்பினையும். அதே மாதிரி நபி அவர்கள் நல்ல பெண்களுடைய லிஸ்டை இன்னும் நிறைய சொல்லி தராங்க, நிறைய இருக்கிறது. ஆனால் நமக்கு தேவை என்ன? முதல்ல நரகத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். நரகம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. நரகத்துக்கு நம்ம சொந்தக்காரர்கள் ஆயிடக்கூடாது. அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய தகப்ப, நம்முடைய அண்ணன், நம்முடைய கணவன் நாளைக்கு மறுமையில நமக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. நாம நமக்காக வேண்டி செய்த நன்மை இருந்தா தான் நமக்கு பிரயோஜனம். எந்த தாயா இருக்கட்டும், எந்த சகோதரியா இருக்கட்டும், அவங்க பெற்றெடுத்த பிள்ளையினால அல்லது அவங்களுடைய கணவனால, பெற்றோர்களால மறுமையில ஏதாவது புண்ணியமா? யாருக்கும் எந்த பயனும் தெரியாது. அதே நேரத்தில் நாம செய்த நன்மை நமக்கு கை கொடுக்கும். அந்த நன்மை நபி அவர்கள் சொல்லி தந்த அற்புதமான ஒரு நன்மை. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, நன்மையான காரியங்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் எல்லாரும் செய்யறது. அதையும் தாண்டி நபி அவர்கள் பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, உங்களுடைய நன்மைகள் அனைத்தும் நன்மையாக மறுமையில் பதிவு செய்யப்படுவதற்கு, நீங்கள் நரகத்தில் இருந்து உங்களை காத்துக் கொள்வதற்கு நபி அவர்கள் சொல்லி தந்த அற்புதமான ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம். அது தர்மம் மட்டும்தான். நிறைய தர்மம் பண்ணுங்க. அதுக்காண்டி அடுத்த வீட்டில இருந்து தர்மம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார்ட்டையாவது கடன் வாங்கி தர்மம் பண்ணணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லல. நம்மளிடத்தில் எது இருக்கிறதோ அதை தர்மமா பண்ணுங்க. ஒமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜ்தூஹு இன்தல்லாஹ். இறைவனுக்காக வேண்டி நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அதை மறுமையிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்றான். நாம செய்கின்ற இந்த தர்மம் நாளை மறுமையிலே நமக்கு கை கொடுக்கும். இதுதான் மேட்ரு, வேற ஒண்ணும் இல்லை. அதனால இந்த தான தர்மங்களை நிறைய செய்வோம். அது நம்முடைய தீமைகளை அழித்து மறுமையிலே மகத்தான ஒரு சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரும். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்